Welcome to Welcome to Manju Manju Mukesh Mukesh Vlogs. Vlogs. Successful vlog 001 போட்டேன் பாத்தியா? ஹாய் சொல்லு ருத்ரா. ஹாய் 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 சொல்லு. ஹாய் ஹாய் சொல்கிறோம். ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய். சக்ஸஸ்ஃபுல்லாக vlog 1 போட்டுட்டோம். vlog 1 பார்த்தீங்களா இல்லையான்னு தெரியாது. இந்த vlog-ஐ நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையான்னு தெரியாது. தெரியாது, ஆனால் நாங்கள் போடுவோம் நாங்கள். ஆயிடுச்சு. என்னங்க ஏப்ரல்லே இப்படி வெயில் அடிக்குது, தாங்க முடியல. இன்னும் மே மாதம்லாம் எப்படி போகும்னு தெரிய மாட்டேங்குது. செம்ம வெயில். இப்போது டைம் 3 o'clock, 3:15 ஆகுது. பாருங்க, ருத்ராவாலே கண்ணு திறக்க முடியல, கண்ணை முடிக்கணும். ஆக்சுவலி இன்னைக்கு ருத்ராக்கு வேக்சினேஷன். இதுக்கு வந்து 15th மந்த்து மீசல்ஸ், மம்ஸ், சிக்கன் பாட்ஸ் இதுக்கெல்லாம் வேக்சினேஷன் போடணும். அது ஆக்சுவலி மார்ச் எண்ட்லேயே போட வேண்டியது. எனக்கு ஃபீவரு, கோல்டு, காஃப்லாம் இருந்ததுனால போடலை. இப்பயும் எனக்கு காஃப் இருக்கு, போடுறாங்களான்னு தெரில. சரி, ஃபீவர் இருந்தால் தான் போட மாட்டாங்கன்னு சொன்னாங்க. கோல்டு, காஃப் இருந்தால் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். அப்படி தான் டாக்டர் சொல்லி அனுப்பிச்சாங்க. போய் பார்ப்போம். ஜென்ரல் செக்அப் மாதிரி அப்படியே வேற பண்ணி. சாட்டர்டேங்க செம்ம கூட்டம் இருக்கும். ஆமாம், இவனுக்கு எங்கே வேக்சினேஷன் போடுறோன்னா ரெயின்போ ஹாஸ்பிட்டல், ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல். சார் அங்கே தான் பிறந்தாரு. ஆமாம், இங்கே தான் பிறந்தான். ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் சென்னையில் 3 பிளேசஸில் இருக்குது. கிண்டி, அப்புறம் அண்ணா நகர், அதுக்கப்புறம் ஷோலிங்கநல்லூர்னு நினைக்கிறேன். கரெக்டாக தெரியல, பட் சம்பேர் அங்கே கிண்டியில் ஒன்று இருக்குது தெரியும். இவன் பிறந்தது அண்ணா நகர்னா விஆர் மால் ஆஃபீஸ் தெரிஞ்சிருக்கும். அதுக்கு பேக் சைட்லேயே இருக்குது ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல். December 26 அன்றைக்கி பிறந்தான் அவன். அங்கேருந்து வேக்சினேஷன் செக்கப் எல்லாமே அங்கே தான் போகிறது. ஆக்சுவலி இவனுக்கு பார்க்குற டாக்டர் வந்து சோபனா டாக்டர். ரொம்ப நல்ல டாக்டர். அவங்க சும்மா மெடிசன்லாம் எழுதியே தரமாட்டாங்க. எல்லாமே நேச்சுரலாகவே எப்படி ட்ரீட் பண்ணணும், இம்யூனிட்டி எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும், டயட்டபிள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும், எல்லாமே கரெக்டாக கைட் பண்ணுவாங்க. ஸோ வேறு எந்த டாக்டர், சும்மா சின்ன கிளினிக்கு, எமர்ஜென்சி கூட வேறு எந்த டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனதே கிடையாது. எதுவாக இருந்தாலும் மெடிசின்ஸ் வந்து மெயினாக கொடுக்க மாட்டாங்க. சும்மா கூட்டிகிட்டு போயிட்டோமே அப்படின்றதுக்காக ஒரு மெடிசன் கொடுக்கணும் அப்படின்னு கொடுக்க மாட்டாங்க அந்த டாக்டர். ஸோ அதனால நாங்கள் அவங்களே கண்டினியூ பண்ணுறோம். லாஸ்ட் மந்த் எண்டு எனக்கு ஃபீவர் 104 போயிடுச்சு. சரி, போயிடுவோம் டாக்டர்கிட்ட, ரொம்ப எவனால் முடியல, அழுதுகிட்டே இருக்கான்ட்டு போயிடுவோன்ட்டு போனோம். பட் நாங்கள் போன டைமில் ஷோபனா டாக்டர் இல்லை, வேறு யாரோ டாக்டர் இருந்தாங்க. அவங்க தான் ஷோபனா டாக்டர் போய் கண்டிப்பாக மெடிசன் எழுதி கொடுத்துருக்க மாட்டாங்க. இன்னும் 3 days வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் திருப்பியும் வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. பட் இந்த டாக்டர் வந்து புதுசாக ஒரு கோல்டுக்கு பேர் என்னன்னு வந்துருச்சு. ஐபுப்ரோஃபன், அதுவும் ஒரு ஸ்ட்ராங் பேராசிட்டமால் மாதிரி, அதோட மிக்ஸ் பண்ணி ஏதோ ஒரு மெடிசன் கொடுத்தாங்க. மியூகோலைட் ஏதோ மிக்ஸ் பண்ணி. ஆமா, அது பேரு ஞாபகம் இல்லை. உனக்கு கூட சொல்லுவாங்க தூக்கமா வரும்ட்டு சொன்னீங்க. சிட்ரிசின்னா சம்திங். சிட்ரிசின் ஏதோ கொடுத்தாங்க. 2 days கொடுத்தோம். ரொம்ப ட்ரவுசியா இருந்தோம். ஆக்சுவலி இந்த மாதிரி மெடிசன் பேர்லாம் சொல்லக்கூடாதான்? ஏன்னா அவங்க டாக்டரை பார்க்காமயே இந்த மருந்து வாங்கி போட்டுருவாங்க சில பேர். நாங்கள் சும்மா அவேர்னஸ்க்காக நாங்கள் எங்களுக்கு சொன்னது சொல்கிறோம். நாங்கள் சொன்னது அப்படியே ஃபாலோ கண்டிப்பாக பண்ணாதீங்க. உங்கள் டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. அதுவும் மெயினாக குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சின்ன விஷயம்னா கூட நீங்கள் வந்து உங்கள் பீடியாட்ரிஷியன் யாராவது ஜென்ரலாக ஒரு டாக்டர் கூட வச்சுக்கிட்டு அவங்க என்ன ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்களோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. எங்களோட பேரண்ட்ஸே சொன்னாங்க இந்த டாக்டர் பார்க்கலாம், அந்த டாக்டர் பார்க்கலான்ட்டு. பட் எதுவாக இருந்தாலும் சோபனா டாக்டர் தான். அங்கே போயிட்டு அவங்க என்ன மெடிசன் சொல்கிறாங்களோ, சின்ன குழந்தையிலேருந்து பிறந்ததுலேருந்து அவங்க என்ன சொன்னாங்களோ அதுதான் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வரோம். 2-3 டாக்டர் பார்த்துட்டு ரொம்ப பெரிய இவனுக்கு எல்லாமே சின்னது ரெகுலராக வர்றது தான். ரொம்ப பெரிய விஷயம்லாம் ஆப்வியஸ்லி நீங்கள் பார்ப்பீங்க. பட் சொல்கிறேன் ஜென்ரலாக. ஆனால் நாங்கள் பயந்துருவோங்க. சின்ன விஷயம்னா கூட ஒரு நாள் கூட நாங்கள் வெயிட் பண்ண மாட்டோம். சரின்னு கூட்டிகிட்டு போயிடுவோம். நான் கூட சொல்லுவேன் இன்னொரு 1 day வெயிட் பண்ணுவோம், பரவாயில்ல. ரொம்ப டல் ஆயிடுவாங்க. கொஞ்சம் ஆக்டிவாகவே பார்த்துட்டு டல்லாக பார்க்கறது கஷ்டமாக இருக்கும். அதனால நாங்கள் தூக்கிட்டு போயிடுவோம்.
இங்க பாருங்க கிளாஸ் இறக்கிட்டு இருக்கோம். ஆக்டிவாக இருக்கும்போது ஏன்டா இவ்வளோ ஆக்டிவாக இருக்குன்னு இருக்கும். டல் லைட்டாக பார் எப்படி ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த முகப்பேர் ரோடு மட்டும் ஏன் இப்படி இருக்கு? இந்திராமா விண்டோவை லாக் பண்ணு. இதான் ஆக்டிவாக இருக்கும்போது ஏன் ஆக்டிவாக இருக்கான்னு இருக்கும். டல் லைட்டானா ஒரு மாதிரி எதுவுமே ஓடவே ஓடாது வீட்டில். எல்லாமே அப்படியே போட்ட மாதிரி ஆயிடும். இவ்வளோ சின்ன இண்டிவிஜுவல்ஸாக நமக்கு வராங்கங்க. அவங்க நம்ம லைஃப்பை எவ்வளோ சேஞ்ச் பண்ணிடுறாங்க. கரெக்டு. இப்போ ஜாலியாக ஆக்டிவாக விளையாடிட்டே வேடிக்கை பார்த்துட்டே வரோம். அவங்க ஊசி போடும் போது கத்து அவ்வளோதான். உள்ள வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியல. முடிஞ்சா வீடியோலாம் எடுக்க விட மாட்டாங்க. எடுக்க விட மாட்டாங்கன்னு இல்லை, நமக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்கும். என்ன ஏதாச்சும் ஆக்சுவலி அப்போ அவங்க வந்து டயட் சார்ட் சொல்லும் போதே நான் வந்து ரெக்கார்ட் பண்ணலான்னு எடுத்தேன். அப்பவே நோன்னு சொல்லிட்டாங்க. இது கூட ஞாபகம் வச்சுக்க முடியாதா அப்படின்ற மாதிரி. அப்பதானே நம்ம அட்டென்டிவா எல்லாரும் ஃபோனுக்கு ரொம்ப டிபெண்டன்ட் ஆயிடுறீங்க. நான் சொல்றது கவனமா நீங்க கேளுங்க, கேட்டுட்டு டவுட் கேளுங்க. உங்க அந்த விஷயத்துல கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் தான். மஞ்சோலாம் எதுவுமே டவுட்டே கேட்க மாட்டேன் டாக்டர் கிட்ட. நீ கேளுன்னு என்ன சொல்லுவான். அவன் ஏதாச்சும் கேட்டுட்டு குருக்கு ஏதாச்சும் கேள்வி கேட்டா திட்டிடுவாங்கன்ட்டு. ஆமாங்க. ருத்ராக்கு என்ன பண்றாங்க அவங்க ரெண்டு பேரும் அப்படின்னு பாக்குறான். புதுசா இருக்கு. ஸோ இப்போதான் ஸ்டார்ட் ஆனோம். ஆக்சுவலி 2 o'clock அப்பாயின்மெண்ட் போட்டோம். 1:30 டாக்டர் வந்துடுவாங்கன்னு சொன்னாங்க. 2 o'clock அப்பாயின்மெண்ட் போட்டு 3 மணிக்கு டைம் 3:30 ஆகுது. இப்போதான் கிளம்புறோமே. பட் இங்கே முகப்பேர் கூட்டமாக தான் இருக்கும். சாட்டர்டே அதுவும் ஹாஃப் டே தான் வராங்க. ஸோ கண்டிப்பாக க்ரௌட் இருப்பாங்க. இப்போ போய் ரீச் ஆகுது எப்படியும் 4 ஆகிடும். எதுக்கு கொஞ்சம் லேட்டாக போகிறது பரவாயில்லன்னா, கொஞ்சம் க்ரௌட் வந்துட்டு போயிடுவாங்கல்ல. எண்டில் ஃபாஸ்ட்டாக போனாலும் ஸ்டில் டக்குன்னு போயிட்டு வந்துடலாம். பட் ஸ்டில் நிறைய வாட்டி 4 மணிக்கு போயிட்டு கூட 5:30க்கெலாம் போய் பார்த்துருக்கோம் டாக்டர். இப்போ அவங்க கொஞ்சம் ப்ளே ஏரியா மாதிரிலாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க. குழந்தைங்க வராங்க வெயிட் பண்ணுறதுக்கு வந்துட்டு போர்டாக இருக்கும்னு சொல்லி அப்படி செட் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஆமாம், இப்போ தான் லாஸ்ட் மந்த் தான் செட் பண்ணியிருக்காங்க போல். ஆமாம், அதுவும் வீடியோவில் காமிக்கிறேன். அதை ரெக்கார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பண்ணலாம், அங்கே பண்ணலாம். பாப்பாடா இருக்கு. பாப்பா சொல்லு. ஹாய் சொல்லுங்க பாப்பா. இந்த ஹாய் சொல்லுங்க. இந்த ஹாய் சொல்லுங்க. அண்ணா வந்து வந்துப்பியா? என்ன போன? இது டாக்டர் பார்த்துட்டு வரேன். அதான் பிடிச்சிருக்கு. பார்த்து பிடிச்சிருக்கு. எங்கே போனோம் ருத்ராக்கு? ருத்ராக்கு தூக்கம் வருதுல்ல.
தூங்குறியா? மாமா வந்துட்டேன், மாமா கூட்டிகிட்டு போ. மாமா வந்துட்டாடா, அது கூட்டிகிட்டு போ. தெரில, சும்மா கூட்டிகிட்டு நடக்கணும். சரி வரேன் வரேன். இன்னும் அவங்க வரல மொத்தமாக. ருத்ரா, என்னம்மா என்னம்மா பண்ணாங்க ருத்ரா? ஹே ருத்ரா, எப்படி எழுதும்? எப்படி அழுதானா? பாலுன்னா அவன் காதலே விழ. இப்போ மட்டும் பார்க்குற பாலுன்னா பாலே அப்படி சொல்லுவோம். இப்போ மட்டும் பால்னா பார்க்குறேன். அப்போ அங்கிட்ட தான் இருக்கு. நீ ஃபோன் உன்னை ஸ்கூலுக்கு அனுப்ப சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் மந்த்லேருந்து நீ ப்ளே குரூப் போக போகிற. நெக்ஸ்ட் மந்த்லேருந்து நீ ப்ளே குரூப் போகிறடா, ப்ளே குரூப். ஓகே ஓகே ருத்ரா. ஓபன் 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 ஓபன். சரி தண்ணி குடிச்சிட்டு ட்ரை பண்ணு. வாய் பெரு. வேணாம், இது திறந்து கொடுத்தா நீ வந்து வேணாம் 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 ருத்ரா. சாப்பிட்டதெல்லாம் வெளியில எடுக்க போறோம். வேணாம் வேணாம், அது வாங்கிருங்க. தண்ணி விடுமா போதும். திருப்பி திருப்பி அதே பண்றான். வேண்டாம் வேண்டாம். சரி நான் திறந்து தரேன்.